பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 15. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா ஆவி ஆத்ம சரீரத்திலேயே வந்து நம்ம சாத்தானின் பொய்யை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் பேய்கள் என்றால் என்ன சொல்லி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஏன் வந்து தேவன் வந்து இந்த பில்லி சுனியங்கள் இல்லைன்னா வந்து குறி சொல்றது இதெல்லாம் வந்து தேவன் வெறுக்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் வந்து அதை பற்றி என்ன சொல்றாரு சொல்லி நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிசாசுகளுக்கு தேவனை வந்து தெரியுமா சொல்ற ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம். இது மோஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நேத்திக்கு நம்ம எதோட முடிச்சோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சரீரம் என்றால் என்ன சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் ஆவி என்றால் என்ன சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? அப்போ ஆவி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் வந்து ரூவா சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் மூச்சு காத்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அதை வந்து ஸ்பிரிட் ஆவின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவ ஆவிக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அசுத்த ஆவிக்கும் வந்து அது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ரூவா சொல்கிற வார்த்தை. அதே நேரத்தில் மூச்சு காத்துக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ரூவா. ஓகேவா? அதே போல் புதிய ஏற்பாடில் அதோட அப்டேட் டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூமான்னு சொல்லி பார்க்குறோம் கிரேக்க வார்த்தையில். அந்த நியூமா சொல்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அது ஆவிக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, தேவ ஆவிக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவோட ஆவிக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, மனுஷனோட ஆவிக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் மூச்சு காத்துக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இது நம்ம தெளிவாக நேத்திக்கு பாடத்தில் நம்ம பார்த்தோம். சப்போஸ் பார்க்காதவங்க நேத்திக்கு டே 14 வீடியோ இருக்கும், அதில் போய் பாருங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா இன்னும் 2 விஷயங்கள் இருக்கு சொல்லி பார்த்தோம் ஆவிகளே. ஒன்று என்னதுன்னா பவுல் சொல்ற அந்த ஆவிக்குரிய மனுஷன். ஓகே, அதெல்லாம் என்னது சொல்லிட்டு ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அதை பத்தி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஆவினாலே மாம்சக்கிரியைகள் அழித்திருந்தால் பிழைப்பீர்கள் சொல்லும்போது அந்த ஆவிக்குரிய மனுஷனா என்னன்னு சொல்றது வந்து நம்ம டீட்டெயில்டா நம்ம 7வது பாடம் இல்லை 8வது பாடத்துல நம்ம பார்ப்போம். 7th or 8th கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? ஆனா அதே போல இன்னொன்று விஷயம் என்னதுன்னா ஆவிக்குரிய சரீரம் சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதை பத்தி நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில சபைக்கு வந்து என்ன பண்றாங்களா, பரம அழைப்புக்கு பங்குள்ள மக்களுக்கு வந்து ஆவிக்குரிய சரீரம் தராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது என்னதுன்னா இந்த மாம்சீக சரீரத்திலேருந்து அவங்க ஆவிக்குரிய சரீரத்துக்கு மாற்றப்படுறாங்க சொல்றதையும் நம்ம நேத்திக்கு பார்த்தோம். அதுக்கான வசனம் என்னதுன்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21, 22 நம்ம குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது. ஓகே, இயேசு கிறிஸ்து வரதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். நம்ம அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்றுவார் சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து நம்ம 1 கொரிந்தியர் 15 என்ன படிக்கிறோம்னா 44 வசனத்துல பூமிக்குரிய சரீரம் உண்டு, வானத்துக்குரிய சரீரம் உண்டு. ஓகே, ஆவிக்குரிய சரீரம் உண்டு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த ஃப்ளெஷ்லி நேச்சுரல் சரீரம் இருக்கு, அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ அது பாடி பற்றி தான் பேசுகிறாங்க தவிர அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆவி சொல்லி செப்பரேட்டாக கிடையாது. ஓகே, இந்த நம்ம பாடி ஃப்ளெஷ்ல இருக்கிற பாடி மாதிரியே தூதர்கள் என்ன இருக்கு, அவங்களுக்கு வந்து காத்தை போல சரீரம் இருக்கு சொல்லி பார்க்குறோம், நெருப்பை போல சரீரம் இருக்கு சொல்லிட்டு நம்ம எங்கே படிக்கிறோம்? எங்கன்னா எப்ரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அங்கே சரீரத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க, ஆவிக்குரிய சரீரத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, மாம்சமும் ரத்தமும் இந்த ஃப்ளெஷ்லி பாடி பரலோகத்துக்கு போக முடியாது. 1 கொரிந்தியர் 15:50. ஸோ அந்த ஆவிக்குரிய சரீரம் சொல்றது வந்து முழுக்க முழுக்க இப்போ நம்ம மாம்ச சரீரம் மாதிரியே தான் அது வந்து ஆவிக்குரிய சரீரம் சொல்றதா நம்ம நேற்றுக்கே கிளியராக பார்த்தோம். இந்த வசனத்தையும் நீங்கள் வந்து பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சாத்தானோட பொய். இப்போ இந்த டாபிக்ல நம்ம ஏற்கனவே ஒரு லைட்டாக பார்த்துருக்கோம் இதை பற்றி. இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம போகலாம். ஏன் வந்து சாத்தான் வந்து ஆத்மா சாகாது, இல்லை ஆவி சுற்றிட்டு இருக்கு, ஒருத்தங்கிட்ட வந்து பூந்துடுது சொல்கிற விஷயங்கள்லாம் ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பேயை வந்து விரட்டுறது, அதுலேருந்தே நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கலாம் நம்ம மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28 32. மத்தேயு 8. அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன?
காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. ஓகே, போதும். அங்க பார்த்தோம்னா இங்க என்ன புரியுது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அங்க 2 பேய் பிடிச்ச மனுஷர்கள் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, கல்லறை பக்கத்துல இருக்காங்க. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப வந்து பயங்கர வயலண்டா இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து வந்து அசுத்தாவி இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவே தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, காலம் வர்றதுக்கு முன்னாடி எங்களை வந்து வேதனைப்படுத்த வருகிறீரோ சொல்லிட்டு அது வந்து கேட்குது சொல்லி பார்க்குறோம். ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்குது? அது மட்டும் இல்லாம சன் ஆஃப் காட் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவனுடைய குமாரனே சொல்லி சொல்லுது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லூக்காலே இருக்கு, படிக்கலாம். லூக்கா 8 தான் நினைக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ல இருந்து 39. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார்கள். அவர்கள் பயந்து 26 தானே? ஆமா, 26ல இருந்து. பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எமக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்தபடியினால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்திலே அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் அந்த உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டன. ஓகே, ஸோ இப்போ பார்த்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா சேம், அது மத்தியிலும் பார்க்குறோம், அதே நேரத்தில் லூக்காலையும் பார்க்குறோம். ஆனால் லூக்கால வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்காங்க, டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே என்ன பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கல்லறை பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆப்வியஸாக மக்கள் எல்லாருமே இது பேய் செத்து போனவங்களோட ஆவிதான் வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த மனுஷனுக்குள்ள பூந்திருக்கு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இந்நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த கல்லறைக்கு போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா பேய் பிடிச்சிரும். ஓகே, அப்புறம் அங்கே பேய் இருக்கு சொல்லிட்டு செத்து போனவங்களோட ஆவி வந்து உங்களை வந்து பிடிச்சிக்கோ சொல்லி நிறையா சொல்றதுக்கு காரணம் என்னதுன்னா, இந்த மாதிரி நிகழ்வு வந்து நடந்திருக்கு. இது இயேசு கிறிஸ்து காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பைபிள்லே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ உண்மையிலே இது வந்து யாரு? ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த பிசாசுகள் என்ன சொல்லுது, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, ஜீசஸ் சன் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட் சொல்லி சொல்றாங்க. ஓகே, உன்னதமான தேவனுடைய குமாரனே சொல்லிட்டு பயந்து நடுங்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, பெக்குடு, டு நாட் டார்ச்சர் மீ, என்ன இது படுத்தாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க சொல்லிட்டு பயந்து நடுங்குது சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அவர் இயேசு கிறிஸ்து பேர் கேட்கிறாரு, நாங்கள் லீகியோன்கள், ஏகப்பட்ட பேர் நாங்கள் இருக்கிறோம். ஓகே, அநேக டீமன்ஸ், மெனி டீமன்ஸ், ஏகப்பட்ட பிசாசு இருக்கு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதுல சொல்ல வர விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பிசாசுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இப்ப மனுஷனுக்கு வந்து செத்து போன மனுஷன் இங்க பாத்தீங்கன்னா அது கல்லறை பக்கத்துல இருக்கிறதுனால செத்து போன ஆளுடைய ஆவிதான் வந்து போதிருக்கு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே வந்து செத்து போனவங்களுக்கு நினைவு இருக்குமா, தேவனை பத்தி தெரியுமா சொல்லி பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாதான். ஆனா படிங்க சங்கீதம் 6:5 ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, ம். பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பாருங்க, மரணத்தில் உம்மை நினைவு கூறுதலை, செத்து போனவங்க உண்மை நினைவு கூறுதலை சொல்றாங்க. பாதாளம்னா எங்க? கிரேவ். ஓகே, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரேவ் யார்டு. ஓகேவா, கல்லறையில. கல்லறையில உம்மை துதிப்பவன் யார்? உண்மை யாருமே துதிக்க மாட்டாங்களே சொல்லி சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு தெரியவே தெரியாதான் கல்லறையில இருக்கவங்களுக்கு தேவனை. அப்ப பாத்தீங்கன்னா எதுக்காக பிசாசு வந்து இயேசுவே தேவனுடைய குமாரனே சொல்லி சொல்றாங்க? அப்ப கண்டிப்பா வந்து இது செத்து போன ஆளோடைய ஆவியா இருக்காது. ஓகே, எல்லாம் வந்து ஆத்மாவா இருக்காது. ஆத்மா இல்லைன்னு சொல்லி நம்ம பாவம் செய்யற ஆத்மா சாவம் சொல்லி பார்த்துருக்கோம். அப்ப ஆவி நினைச்சுக்கிறாங்க எல்லாருமே. அப்ப அந்த ஆவியும் கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஆவி சொல்றது மூச்சு காத்து, அது என்ன ஆகுது, தேவன்கிட்ட வந்து போயிடுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்ட ஒரு ஆளுக்குள்ள பூந்திருக்கிற அந்த அசுத்தாவி சொல்றதுன்னா என்னது? அசுத்தாவி இங்க சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா இது பிசாசுகள் சொல்லி பார்க்குறோம். இது டீமன்ஸ். அதனாலதான் கீழே நம்ம படிக்கும்போது ஏற்கனவே டீமன்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, சாத்தானும் அவன் தூதர்களும். அதனால்தான் காலம் வர்றதுக்கு முன்னாடியே எங்களை வேதனைப்படுத்த ஏன் வரீங்க சொல்லி அது என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்து பார்த்து பயப்படுது சொல்லி பார்க்குறோம். பாருங்க, பிசாசுக்கு தான் தேவன் ஒருத்தர் உண்டென்று தெரியும், தேவன் ஒருத்தர் இருக்கார் சொல்லிட்டு அவருக்கு பயந்து நடுங்குகின்றன்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்லியிருக்காரு. யாக்கோபு, ஜேம்ஸ் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பாருங்க, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அதுவும் விசுவாசிக்குதான், பிலீவ், நடுங்குகின்றன சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நீ விசுவாசிக்கிற அதே போலதான் பிசாசு விசுவாசிக்குது, அதே நேரத்தில் நடுங்குது. அப்போ இங்க செய்யற கிரியை நம்ம பாக்குறது இயேசுவே தேவனுடைய குமாரனே சொல்லி ஞாபகம் இருக்கிறது வந்து மனுஷனுக்கு கிடையாது. ஏன்னா சங்கீதம் 6:5 தெளிவா போட்டிருக்கு, பிரேத குழியில் இல்லைன்னா வந்து அந்த கல்லறையிலிருந்து உண்மை யாருமே வந்து துதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நினைவும் ஒரு ஞாபகமும் இருக்காது. அதான் நம்ம பிரசங்கி 9:5-6 படிக்கிறோம். ஓகே, அவங்க பெயர்கள் முதற்கொண்டு என்ன பண்ணதுதான் பண்ணியிருக்கான், மறக்கப்பட்டிருக்கு. அது கூட படிங்க ஒரு வாட்டி. பிரசங்கி 9:5. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். பாருங்க, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது சொல்லி பாக்குறோம். அதான் இங்க பாக்குறது என்னதுன்னா, அவங்க தேவனை பத்தி ஒன்றும் தெரியாது. ஏன்னா மரித்தவங்க வந்து அவங்களோட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க வந்து யோசனை சிந்தனை அதெல்லாமே எங்க இருந்தது, பிரெயின்ல இருந்தது. அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாமே ஹார்ட் பிரெயின் அதுல தான் இருந்தது. அது எல்லாமே என்னாச்சு, கட் ஆயிடுச்சு செத்து போன உடனே. அவங்க ஒன்றும் அறியார்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்போ இங்க இயேசுவே தேவனுடைய குமாரனே சொல்லிட்டு அந்த அசுத்தாவிகள் சொல்றது யார் சொல்லி பாத்தீங்கன்னா, இது பிசாசின் ஆவிகள் சொல்லி பாக்குறோம். ஓகே, இது சாத்தானின் தூதர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதனாலதான் காலம் வர்றதுக்கு முன்னாடியே எங்களை வந்து வேதனைப்படுத்த வரீங்களா சொல்லிட்டு அது பயந்து நடுங்குது சொல்லி போறோம். என்ன காலம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, சாத்தான கட்டி அவங்கள வந்து அபிஷேல ஓகே தள்ள போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் 31ஆம் வசனம் படிங்க. அதுல லூக்கா 8:31. லூக்கா 8:31. தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. பாதாளத்திலே போட கட்டளையிடாதபடிக்கு வேண்டிக் கொண்டன. ஓகே, பாதாளத்துல அனுப்பவத்தை படிக்கி அது வந்து வேண்டிக்கிச்சு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாதாளத்துல எப்ப போறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்க.
ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அது மேல் முத்திரை போட்டான். ஓகே, ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு 1000 வருஷம் கட்டி வைக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த டைம் தான் 1000 ஆண்டு. ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போறாரு, அதை வந்து சாத்தானை வந்து கட்டி வைக்க போறாரு. சாத்தானும் சாத்தான் தூதர்களையும் கட்டி வைக்க போறாரு சொல்லி பாக்குறோம். அவங்க அங்க எங்க கட்டி வைக்க போறாங்களாம், பாதாளத்திலே. ஸோ அந்த விஷயத்தை தான் இன்னும் 1000 ஆண்டு வந்துச்சா சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் தேவன் ராஜ்யம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். ஓகேவா, இயேசு கிறிஸ்து சேர்ந்து என்ன பண்ண போறாங்களா, 1000 ஆண்டு அரசாட்சி பண்ண போறாங்களா. அதான் 6ஆம் வசனம் படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய்ந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாங்க 1000 வருஷம் அரசாளுவார்கள் சொல்லி பார்க்குறோம். இந்த 1000 வருஷம் முடிஞ்ச பேருக்கு தான் சாத்தான் வந்து கொஞ்ச காலம் கட்ட அவுத்து விடப்படுவான்னு சொல்லி பார்க்குறோம். 1000 ஆண்டு முடிஞ்ச பேருக்கு. அப்போ இங்க 1000 ஆண்டு இந்த அபிசியில வந்து என்ன பண்றாங்களா, அடைத்து வைக்கிறாங்களாம். அந்த விஷயத்த பத்தி தான் இங்க வந்து இந்த பிசாசுகள் என்ன பண்ணுது, எங்களே அபிசியில போடாதபடிக்கு வேண்டிக் கொண்டன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்ப இது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா சாத்தானும் அவனுடைய தூதர்களும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அதுதான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆளை வந்து பிடிச்சிட்டு அவனை வந்து ரொம்ப வேதனைக்கு உட்படுத்துறது சொல்லி பார்க்குறோம். ஒரு மனுஷனை பிடிச்சி இவ்வளோ கஷ்டப்படுத்துறது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதை தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அங்கே வந்து அதட்டுறாரு சொல்லி பார்க்குறோம். அதை வந்து பண்ணிக்கிட்டு போக வைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இது யாரு, இது மனுஷனோட ஆவி கிடையாது. மனுஷனோட ஆவி வந்து ஒன்று மூச்சு காத்து தான், அது தந்த தேவன் கிட்ட போயிடுது சொல்லி பார்க்குறோம். சரீரம் வந்து மண்ணுக்கு போயிடுது சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆத்மா சொல்றது ஒன்றும் கிடையாது. ஒரு உயிருள்ள நடமாடுகிற ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு மிருகம், ஓகே, ஒரு ஊரும் பிராணி, ஒரு பல்லியா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், இல்லைன்னா மீனா இருக்கட்டும், பறவைகளாகட்டும், உயிருள்ள ஒரு சரீரம் பிளஸ் மூச்சு காத்து இருக்கிற ஒரு ஜீவராசி தான் வந்து வந்து ஆத்மா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதெல்லாம் தான் ஆத்மாவா இருக்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது செத்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும், சரீரம் தன்னை மண்ணுக்கு போயிடுது, மூச்சு காத்து ஆக்சிஜன் வந்து காத்தோட காத்தா கலந்துருது, இதெல்லாம் தேவனுக்கு போயிடுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதுதான் நம்ம இங்கே பார்க்கறது. இதுதான் நம்ம தெளிவாக நம்ம போன படங்களில் 2 படங்களையும் நம்ம பார்த்தோம். கிளாஸ் டே 13, 14லேயே பார்த்தோம். நீங்கள் அதை பற்றி ஆத்மா பற்றியும் ஆவி பற்றியும் பார்க்கணுன்னா முந்தின கிளாஸ் போய் பாருங்க. ஓகேவா, இப்போ இது கிளியராக நம்ம என்ன பார்க்குறோம்னா இது வந்து சாத்தானுடைய செய்கையாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, எதுக்காக சாத்தான் இந்த மாதிரி வந்து பொய்யா நடிக்கணும்? இது இங்கே மட்டும் கிடையாது. தேவன் வந்து என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க மத்தியில வந்து எந்த வித அஞ்சனை பார்க்குறவங்களும் இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. ஓகேவா, அது கூட படிங்க வசனம் எதுனா டியூட்ரானமி, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-12. தன் மகளையாவது தீக்கிடக்க பண்ணுகிறவனும், குடி சொல்கிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், ஜூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குடி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். செத்தவன் கிட்ட குறி கேட்கிறவன் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து என்னவா இருக்கான், பொய்யா இருக்கு, பொய்யின் காரணமா இருக்கு. இது ஏன் சொல்லி நம்ம பார்க்கலாம். இது பொய், இது வந்து என்னது, இந்த மாதிரி யாருமே இருக்க வேண்டாம் சொல்லி சொல்றாரு. அடுத்தது 12, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் முன்னின்று துரத்தி விடுகிறார்னா என்னது, இப்படிப்பட்ட மக்கள் தான் வந்து கானான்ல இருந்தாங்களாம். கானான் தேசத்துல வந்து இந்த மாதிரி பேய்களையோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி செத்து போனவங்களை வந்து குறி சொல்றதும் இல்லை அவங்க தங்கள் பிள்ளைகளை வந்து பலி கொடுக்கறதும் அந்த மாதிரி வேலை தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து இன்னும் பள்ளத்தாக்குல வந்து என்ன பண்ணாங்க, தங்கள் பிள்ளைகளை வந்து பலி கொடுக்கறது பண்ணாங்களாம். அது இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அது நல்லா இருக்கு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பால் சொல்ற அந்த கடவுள்களுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கூட காமிக்கிறேன். இதுதான் பால். ஓகே,
சைல்ட் சாக்ரிஃபைஸ். அவங்க குழந்தைங்களை வந்து இதில் வச்சிருவாங்க, வச்ச பிறகு எரிப்பாங்க. இந்த கடவுளுக்கு வந்து என்னது, அவங்க குழந்தைங்களை வந்து பலியாக கொடுக்கறது அப்படியே எரிச்சிடுவாங்க. ஓகே, அக்னினால. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அக்னி எரியுதா, அதில் அப்படியே வச்சிருவாங்க. ஃபுல்லாக அவங்க குழந்தைங்களும் வந்து துடி துடிக்க சாவும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இது வந்து அந்த கடவுளுக்கு வந்து பலி கொடுக்கறது. இது இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இதுதான் தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி யோசனை கூட எனக்கு இல்லையேப்பா சொல்லிட்டு எரேமியால சொல்றாரு. தேவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன் இப்படிலாம் பண்றீங்க இஸ்ரேல் மக்களே, நீங்க நான் இந்த மாதிரி நான் ஒண்ணு கூட நான் நினைக்கலையே, இந்த மாதிரி நான் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே, ஆனா நீங்க ஏன் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வந்து சொல்லிட்டு தேவன் வந்து வேதனைப்படுறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அவ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் தான் கானான்ல இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க, அப்படிப்பட்டவங்க நான் என்ன பண்றேன் வெறுக்கிறேன் சொல்லி சொல்றாரு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களும் மூலமா அசுத்தாவிகள் பண்ற ஈவில் ஸ்பிரிட் செய்யற தப்பான காரியங்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது தேவனுக்கு வந்து பிடிக்காத ஒரு காரியம். தேவன் வந்து அதை வெறுக்கிற காரியங்கள். தேவன் வந்து அதை இல்லாதபடிக்கு நீங்க நிர்மூலம் பண்ணுங்க சொல்லி சொல்ற ஒரு காரியமா இருக்கு. இதை இந்த மாதிரிலாம் யார் ஏன் வந்து சாத்தான் வந்து மனுஷன் சாவல, இல்லைன்னா ஆவி சுத்திட்டு இருக்கு சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டு இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் ஆதியில சொன்ன பொய் தான். ஓகே, அது ஆதியாமத்துல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ நிச்சயமாக சாக மாட்டாய், நீ சாகவே சாவதில்லை சொல்லி சொன்னான். ஓகேவா, யூ வில் சர்டன்லி நாட் டை சொல்லிட்டு யார் சொன்னது, சர்பண்ட், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், உலகத்தை மோசம் போக்கினவன் சொன்னது சொல்லி பார்க்குறோம். ஆனா தேவன் என்ன சொன்னாரு, ஜெனிசஸ் ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஓகே, அது பாத்தீங்கன்னா, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று பாருங்க, கட்டளையிட்டார். eat when you eat from it you will certainly die. நீ நிச்சயமா செத்து போயிடுவ, certainly die, நீ கண்டிப்பா சாவ. you will certainly die சொல்றதுக்கும் you will not certainly dieக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், நீ மறிக்க மாட்ட சொல்லி சொன்னான். ஆனா பாத்தீங்கன்னா ஆதாமுக்கு வந்து மரணம் வந்துருச்சு. ஆனா நிறைய பேர் அதான் வந்து இது அன்னைக்கே மறிக்கலையே, அப்ப அதை வந்து ஆவிக்குரிய மரணம் சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து அந்த 2ஆம் கிளாஸ்லயே வந்து ஃபுல்லா அதை பத்தி பார்த்துருப்போம். என்னதுன்னா, நம்ம இருக்கிறதே வந்து தேவனுடைய 7ஆம் நாள்ல தான் இருக்கும். 7ஆம் நாள் இன்னும் முடியல. 7ஆம் நாள் 6ஆம் நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது என்று கண்டு ஈவினிங் அண்ட் மார்னிங், சாயங்காலம் விடியக்கிழமை 6ஆம் நாள் ஆயிற்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் 7ஆம் நாள் முடியல சொல்லி பார்க்குறோம். அதே போல அந்த 4ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா அப்போதான் சூரியன் சந்திரனை வந்து தேவன் வந்து காலங்களையும் நாட்களையும் வருடங்களையும் குறிக்கிறதுக்காக செட் பண்றாரு. அப்போ நாட்களே வந்து அந்த டைம்ல செட் பண்றாருன்னா 4ஆவது நாள்ல தான் அலைன் பண்றாருன்னா சூரியனை சந்திரனை வச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த 1ஆம் நாள் என்னது, 2ஆம் நாள் 3ஆம் நாள்லாம் என்னது சொல்லி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தேவனுடைய நாட்களா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த ஒவ்வொரு நாட்களும் பார்த்தீங்கன்னா பல கோடி வருஷங்கள், இல்லைன்னா 1000 வருஷங்கள், பல லட்ச வருஷங்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா, அது வந்து சும்மா சாதாரணமா வந்து 24 மணி நேரம் கிடையாது. ஏன்னா 24 மணி நேரம் சொல்ற டைமையே வந்து என்ன பண்றாங்க, 4ஆவது நாள் தான் சூரியனையும் சந்திரனையும் வந்து உண்டாக்கி அதை வந்து செட் பண்றாங்க, அலைன் பண்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, காலங்களும் நாட்களும் அது நீங்க வேணா தனிப்பட்ட முறையில ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஓகேவா, அவ பார்க்கும்போது இங்க முழுமையா நம்மளுக்கு தெரிய வருது என்னதுன்னா, அங்க ஒவ்வொரு நாட்களும் வந்து பல ஆயிரம் வருஷங்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்போ இந்த 7ஆம் நாள் வந்து முடிந்தது சொல்லி எங்கேயும் இல்லை, தேவன் ஓய்ந்திருக்காரு சொல்லி போட்டிருக்கு. ஆனா சாயங்காலம் விடியக்கிழமை 7ஆம் நாள் முடிந்தது சொல்லி போடல. நம்ம இந்நாள் வரைக்கும் அந்த தேவனுடைய ஓய்வு நாள் தான் இருக்கும். ஆதாம் செஞ்ச தப்பு வந்து என்னைக்கு செஞ்சிருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாள் தான் செஞ்சிருக்காரு. ஏன்னா 6ஆம் நாள் முடிந்தது, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் சொல்லி பார்க்குறோம். அப்பதான் ஆதாம் தப்பு செய்யறான். ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நீங்க அந்த கிளாஸ்ல போய் பாருங்க. அதே நேரத்தில் நீங்க சும்மா லைட்டா உங்களுக்கு சொல்றேன். அவ பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் நாட்குள்ளேயே தான் வந்து ஆதாமும் மறிக்கிறான். ஆதாமுடைய வம்சத்தில் வந்த மனுக்குலமாகிய எல்லாமே என்ன பண்றோம், அந்த நாளுக்குள்ளேயே மறிக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அந்த சாபமாகிய நீ சாப்பிடும் நாள்லேயே சாகவே சாவாய் சொன்ன சாபம் வந்து நிறைவேறுது. நான் சாத்தா என்ன சொன்னா, நீ சாக மாட்டாய் சொல்லி சொன்னதுதான் இந்நாள் வரைக்கும் ஆத்மா சாகாது, இல்லைன்னா ஆவி உயிரோட சுத்திட்டு இருக்கு, அவன் ஒரு ஆளுக்குள்ள பூந்திருக்காங்க, ஆவி சாந்தி அடையல, ஆத்மா சாந்தி அடையல சொல்லிட்டு எல்லா வித பொய்யும் வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த பொய்யின் காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாகமத்திலையும் சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளை பலி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஆவிகள் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், செத்து போனவங்களை உயிரோட கொண்டு வந்து பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன, அது பொய்யான காரியங்கள். அது மாதிரி இல்லவே இல்லை. இல்லாத காரியங்களை வந்து பொய்யை வந்து அவன் உண்மை சொல்லி நிரூபிச்சிட்டு இருக்கான் தேவனுக்கு விரோதமா. அதான் பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமான கிரியை செய்யறான். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா தேவன் நம்புறோம், பிசாசும் தேவனை நம்புது. ஓகேவா, நம்பி பயப்படுது. ஆனா நம்மளும் என்ன பண்ணணுமா, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம வந்து தேவனுக்கு பிரியமான செய்களை செய்யணுமா.
அவர் சித்தத்துக்கு ஏற்ற செயலை செய்யணுமா. ஆனா பிசாசு என்ன செய்யறான், அவரோட சித்தத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டான செயல்களை செய்யறான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அசுத்தாவின் நம்பிக்கைகள், இந்த செத்து போனவங்க உயிரோடு இருக்காங்க சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த இதை நம்புறாங்களோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பிசாசை நம்புறவங்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பிசாசின் அந்த போதனைகளை நம்புறவங்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆத்மா சாகாது, இல்லைன்னா ஆவி ஆவி சுத்திட்டு இருக்கு, ஆவி ஒருத்தவங்கள பூந்திருக்கு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசின் மாய வலையில பொய்யான இந்த காரியங்களை நம்புறவங்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இதான் ரீசன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோம், அப்போ பேய்கள்லாம் என்னது, பேய்கள்லாம் ஒருத்தவங்களை பிடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசாசின் தூதர்கள். அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக மனுஷ சாவல அவன் உயிரோட தான் இருக்கா சொல்லி அந்த பொய்யை நம்ப வைக்கிறதுக்காக சொல்றாங்க. ஆனா வேதகம் தெளிவா சொல்லுது, செத்தவர்களுக்கு நினைவு எதுவுமே கிடையாது. பிரேத குழியில போனவங்களுக்கு, அந்த கல்லறையில் இருக்கவங்களுக்கு அவங்க பேர் முதற்கொண்டு மறக்கப்பட்டிருக்கு. அவங்க தேவனை வந்து கல்லறையில இருந்து யாரும் துதிக்க முடியாது, யாருன்னே தெரியாது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதான் பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. அடுத்தபடியா நம்ம பார்க்கறது என்னதுன்னா, எப்படி வந்து சவுல் சொல்ற ஒரு ஆளு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆளு, அவரே வந்து சாத்தான் வந்து தேவனோட ஆவி போயிட்ட பிறகு பிசாசின் ஆவி அவனுக்குள்ள வந்த உடனே அவன் என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கலாம். இதே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து எச்சரிப்பு காரியங்களுக்கு. எப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பிசாசின் காரியங்களை நம்புறாங்கன்னா, இந்த மாதிரி ஆவிகளை, இந்த மாதிரி செத்து போனவங்களை பத்தி நம்புறாங்களா, பிசாசின் ஆவி அவனுக்குள்ள வரமாதிரி தான். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் பார்த்தீங்கன்னா சவுல். ஏன்னா படிக்கலாம். ஆஹ் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 10-11 படிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கைகளினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் இருந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். பாத்தீங்கன்னா பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துச்சான். யாருக்கு? சாமுவேலுக்கு வந்துச்சான். காட் என்ன பண்றாரு, சாரி சவுலுக்கு வந்துச்சான். ஓகே, இங்க சாமுவேல் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10-11. ஸோ சவுலுக்கு வந்து என்ன ஆகுது, உள்ள என்ட்ரு ஆகுது சொல்லி பார்க்குறோம். தேவன் என்ன பண்றாருன்னா அலோவ் பண்றாரு. ஓகே, ஏன்னா வந்து சவுல் வந்து 2-3 தடவை கிட்ட என்ன பண்ணுவாரு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பண்ணுவார். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவருக்கு விரோதமான காரியங்களை பண்ணுவாரு. அதனால தேவனோட ஆவி என்ன பண்ணிட்டோம், சவுலை விட்டு போயிடும் சொல்லி பார்க்குறோம். நான் எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆளை நான் சூஸ் பண்றேன் சொல்லிட்டு அடுத்ததான் தாவீதை வந்து ராஜாவை வந்து சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணுவார் சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து தேவனோட ஆவி போன பிறகு என்ன ஆகுதுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்கா பிசாசின் ஆவி, ஓகே, பொல்லாத ஆவி வந்து அவருக்குள்ள இறங்கிடுது சொல்லி பார்க்குறோம். அந்த வகையில தான் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர்கிட்ட சண்டைக்கு போறாங்க. போகும்போது வந்து அங்க தேவன் வந்து ஆலோசனை கொடுக்கறதுக்கு இல்லாததுனால சவுல் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இந்த அஞ்சனை பார்க்குற ஸ்திரீ கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி குறி சொல்ற ஸ்திரீ கிட்ட போயிட்டு அவர் வந்து வேற வேஷம் தரித்திட்டு அவர் என்ன பண்றாருன்னா அந்த குறி சொல்றதுக்கு போராட சொல்லி பார்க்குறோம். அது கூட படிக்கலாம். எங்கன்னா 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 8-9. 1 சாமுவேல் 28. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனுடைய கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச்செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்களையும் தேசத்தில் இராதபடி நீர்மூலமாக்கின செய்தியை நீ அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறதுக்கு என்ன என்றான். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று அவனுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். கர்த்தர் மேல் பாருங்க, இங்க போறதே வந்து பாத்தீங்கன்னா பொல்லாத ஆவி நிமித்தம் இந்த அஞ்சனை பார்க்கிற ஸ்திரீக்கிட்ட போறாரு. ஆனா ஆணையிடுறது மட்டும் என்ன சொல்றாரு, கர்த்தர் மேல் ஆணையிட்டார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சவுல் ஸ்வார் பை த லார்ட். ஓகே, அந்த யாவை தேவனுடைய நாமத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னா
இவரு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே, தேவனே என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அர்ஜுனை பார்க்குறவங்கள வந்து உங்க ஊர்ல இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சாவடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அந்த ஸ்திரீ சொல்லுது. அப்படி சொல்லியிருக்காங்களே, சவுல் அதான பண்ணிட்டு இருந்தாரு சொல்லும்போது, அந்த சவுலே என்ன ஆயிட்டாரு, தேவரோட ஆவி போன உடனே இந்த நிலைமைக்கு வந்து வந்துட்டாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, 13, 14. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ ஆ. காண்கிறது என்ன என்று கேட்டான். ம். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னான். ஓகே, இங்க சவுல் வந்து நேரடியா வந்து பாத்தீங்கன்னா கண்ணால பார்க்கல. இந்த ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்க, சொல்றத வந்து இவரு அத வந்து கேக்குறாரு, என்னத்த பாக்குற சொல்லி கேக்குறாரு. ஓகேவா? நான் வந்து உள்ள இருந்து ஏதோ பூமியில இருந்து யாரோ எழுந்துச்சு வரத பாக்குறேன் சொல்லி சொல்றாங்க. அப்படியே படிங்க. அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். ம். அதற்கு அவள், சால்வையை போர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் ம். எழும்பி வருகிறான் ம். என்றாள். ம். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ சொன்னதை வச்சு, ஓகே வயதான ஒரு ஆள் வராரு சொல்லுவாங்கன்னா, ஓகே அதுதான் சாமுவேலு. ஏன்னா சாமுவேல் இறந்துட்டாரு. அவர் கே இந்த மாதிரி போருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்கும் சொல்றது வந்து சொல்றதுக்கு யாரும் இல்லை, என்ன எப்படி என்ன பண்ணணும் சொல்றதுக்கு வந்து சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா தேவன்கிட்ட அவரால் போக முடியாது. ஏன்னா அவருடைய தேவனோட ஆவி வந்து சவுல் கிட்ட இருந்து போயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இவரு என்ன பண்றாருன்னா, சாமுவேல் செத்து போனாரு, இந்த அஞ்சனை பாக்குறவங்க வந்து செத்து போனவங்க உயிரோட வர வைப்பாங்க சொல்ற அந்த பொய்யான சாத்தானின் அந்த சிந்தை என்னாச்சு, அந்த பொல்லாத ஆவி வந்ததுனால அந்த பொய்யை நம்புறதா ஆயிடுச்சு சொல்லி பார்க்குறோம். அப்போ கூடும்போது இந்த மாதிரி அந்த பிசாசை என்ன பண்ணுச்சுன்னா, சாமுவேல் மாதிரி என்ன பண்ணுதுன்னா, அவன் வந்து இந்த பொய்யான ஒரு தீர்க்க தரிசனத்தை வந்து சொல்லுது. என்னதுன்னா, நீ நாளைக்கு வந்து என்னோட கூட இருப்ப, உன் குமாரர்கள் எல்லாரும் சொல்லிட்டு. அப்படியே படிங்க. அதுல வந்து 19ஆம் வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழுப்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். ஆ. அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். ம். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். ம். தேவனும் என்னை கைவிட்டார். ம். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. அவ பாத்தீங்கன்னா தெளிவா தெரியுது, தேவனுடைய ஆவி அவரை விட்டு விலகப்பட்டுருச்சு. அப்போ யார் உள்ள நுழைஞ்சா பாத்தீங்கன்னா பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி என்ன பண்ணும், பொய்யை வந்து சொல்லும். இந்த பொய்யை நம்புறதுனால இவர் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய தப்பினது, அவர் தேவன் மேல நம்பிக்கை கொள்ளாதபடிக்கு அவர் நிறைய தப்பு செஞ்சார் சொல்லி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க இன்னும் மேலும் மேலும் என்ன பண்றாரு, தப்புக்கு மேல தப்பு பண்றாரு. அஞ்சனா பாக்குற ஸ்திரீ கிட்ட போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொய்யான காரியங்களை வந்து நம்பி அதை வந்து கன்சல்ட் பண்றாரு ஒரு ராஜா வரதுட்ட. அப்ப இதை பாக்குற இல்லைன்னா இதை படிக்கிற நிறைய மக்கள் இந்நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பொய்யான காரியங்களை தான் நம்புறாங்க. அப்ப பாரு, சவுலே வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா இருக்கு, ஆத்மா ஆவி வந்து சுத்திட்டு இருக்கு, செத்து போனவங்களை வந்து உயிரோட வராங்க சொல்லி அந்த மாதிரி பொய்யான காரியங்கள் வந்து இந்நாள் வரைக்கும் நம்புறதுக்கு வந்து இது வந்து என்னவா இருக்கு, ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எவ்வளவு ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்காரு யாரு, சவுல். ஓகே, பொய்யை வந்து சாத்தான் வந்து எந்த அளவு நிரூபிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா பைபிள் பாத்தீங்கன்னா வந்து இந்த இன்சிடென்ட்டை கூட வந்து என்ன பண்ணல, ஓகே எடுக்கல. அது உள்ளதை உள்ளவாறு எழுதியிருக்கு. அப்போ யாரெல்லாம் வந்து மெய்யான சத்தியத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதில் நடக்கிற காரியங்களை புரிஞ்சு அவங்க உண்மையிலே சத்தியம் எதுன்னு சொல்லி தெரிஞ்சு அதை வந்து பற்றி கொள்றவங்களா இருப்பாங்க. ஆனா பொய்யை நம்புறவங்க வந்து பாத்தீங்கன்னா சவுலை போல இந்த சாத்தானின் அந்த வஞ்சனையான அந்த செயலுக்கு மாட்டிக்கிட்டு, இந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இந்நாள் வரைக்கும் சாத்தானின் பொய்யை வந்து நம்புறவங்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பொய்யான அந்த சாமுவேல், ஓகே, பிசாசின் மூலமா பிசாசு வந்து சாமுவேல் போல இல்லைன்னா அந்த ஒரு வயசானவர் போல பேசுறான்னு சொல்லி பார்க்குறோம். அங்க சொல்ற தீர்க்க தரிசனம், அவர் சொல்ற விஷயம் பாருங்க 19. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். ஓகே, எல்லாத்தையும் ஒப்புக் கொடுப்பார், நீயும் குமாரர்களும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா என் கூட இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தேவன் அவர் கூட இல்லாததுனால என்ன ஆகும், கண்டிப்பா அவர் தோத்து தான் போவார். ஓகே, தேவனே செவி கொடுக்கல சொல்லி அவரோட வாயிலிருந்தே நம்ம பாக்குறோம். ஓகே, அவர் தோத்து போவார் சொல்லி பாக்குறோம். இது இந்த விஷயத்த வந்து நார்மலான அங்க இருக்க மக்களுக்கே தெரியும். பாத்தீங்கன்னா பிசாசுக்கு தெரியாதா, பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அந்த ப்ரெடிக்ஷனை வந்து சொல்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதே போல பெலிஸ்தியர்கள் வந்து இவங்களை வந்து மேற்கொள்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஆனா எங்க என்னதுன்னா இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிறைவேறணும்ல, ஆனா எல்லாமே நிறைவேறல. பாத்தீங்கன்னா உங்க குமாரர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, செத்து போயிடுவாங்க, என் கூட தான் இருப்பீங்க சொல்லி சொல்லும் போது அப்போ எல்லாம் செத்துட்டாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே சாகல. ஒன்லி சரி, ஒரு குமாரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் தனியா விடப்படுறாரு சொல்லி பாக்குறோம். அவர் தாவீதை பாத்தீங்கன்னா அவருக்கு ராஜ்யம் கொடுத்து அவர் வந்து ராஜாவை வர வைக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகே, 2 வருஷத்துக்கு. அது கூட பார்க்கலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 8ல இருந்து 10. 2 சாமுவேல்
2:8-10. சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் ம் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை ம் மக்னாயீமுக்கு அழைத்து கொண்டு போய் ம் அவனை கீலேயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் எப்ராஹிமின் மேலும் பென்யமீனின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். பாத்தீங்களா? 2 வருஷத்துக்கு தாவீது கிடையாது, அங்க சவுலுடைய படைத்தலைவராகிய அப்னேர் வந்து என்ன பண்றாரு, இஸ்போசேத்தை வந்து சவுலுடைய மகனாகிய இஸ்போசேத். ஓகே, இது எந்த அதிகாரத்துல படிக்கிறோம்? 2 சாமுவேல்ல படிக்கிறோம். இங்க நம்ம பார்த்த வசனங்களா இது 1 சாமுவேல் 28. ஓகேவா? இது வந்து நிகழ்வுகள், அது என்னென்ன நடந்தது சொல்றது. அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் பிறகு என்ன பண்றாங்கன்னா சவுலுடைய குமாரனை வந்து ராஜா வைக்கிறாங்களாம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லிச்சு அந்த இது அசுத்தாவி, சாமுவேல் வகையா வந்த அந்த அசுத்தாவி என்ன சொல்லிச்சு, நீனும் உன் குமாரர்களும் எல்லாருமே யுவர் சன்ஸ் வில் பி வித் மீ சொல்லி பாக்குறோம். எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, என் கூட இருப்பீங்க சொல்லிச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அப்படி எல்லாருமே இல்ல, அங்க ஒரு குமாரன் பாத்தீங்கன்னா இஸ்போசேத் வந்து அங்க வந்து ராஜாவா இருக்கிறா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ இது மூலமாவே நம்மளுக்கு தெரியுது தேவனோட தீர்க்க தரிசனங்கள் எப்படி இருக்கும், சொன்னது ஒண்ணு கூட என்ன பண்ணது பின்னாடி திரும்பிட்டு வராது. ஓகே, எல்லாமே நிறைவேறும் சொல்லி பாக்குறோம். ஆனா இங்க வந்து சொன்ன காரியங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுச்சு, ஆனா முழுமையா அதெல்லாம் சொல்ல முடியல சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அங்க நடந்த சூழ்நிலையை வச்சு தேவனுக்கு விரோதமா சவுல் இருக்கிறதுனால சவுல் வந்து தோத்துருவான் இந்த யுத்தத்துல சொல்லிச்சு. அதே இடத்துல அவன் செத்துருவான் சொல்லிச்சு. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே நிறைவேறிச்சா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. ஓகே, அங்க பாத்தீங்கன்னா அவன் குமாரன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தனியா ராஜாவாவே அங்க இஸ்ரேலுக்கே, ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கே வந்து என்ன பண்றாங்க, ஆல் ஆஃப் இஸ்ரேல் அதுக்கே வந்து ராஜாவா இருக்கிறார். ஓகே, பாத்தீங்கன்னா எல்லா இஸ்ரேலுக்குமே அவர் வந்து ராஜாவா இருக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகே, இஸ்போசேத். ஸோ இது மூலமே உங்களுக்கு தெரியுது எந்த அளவு வந்து சாத்தான் வந்து அங்க இருக்கிற சவுல் ராஜாவை வந்து வஞ்சித்திருக்கா, இல்லைன்னா வந்து சவுல் வந்து பிசாசு ஆவியை பெற்றுக்கொண்டதுனால அங்க வஞ்சிக்கப்பட்டான்னு சொல்லி பாக்குறோம். அதே போலதான் இப்பயும் வந்து நிறைய மக்கள் வந்து ஆத்மா சாகாது, ஆத்மா உயிரோடு இருக்கு சொல்லும் போது அவங்க எல்லாருமே எதை நம்புறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பொய்யான ஆதியில சொன்ன அந்த சாத்தான் சொன்ன பொய், என்னது நீ சாகவே சாவதில்லை சொன்ன அந்த பொய்யை தான் என்ன பண்றாங்க இந்நாள் வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். நம்ம என்னதுன்னா தேவன் பக்கம் இருக்கிற மக்களா இருக்கிறோம். நம்ம உண்மையிலே வந்து நம்ம நம்ப வேண்டியது என்னதுன்னா, நீ சாகவே சாவாய் சொல்லும் போது கண்டிப்பா மனுஷன் மரிச்சான், மரணம் வந்துருச்சு, பாவத்தின் நிமித்தம் மரணம் வந்துருச்சு, அதை நம்ம வந்து அக்ரி பண்ணி தான் ஆகணும். அது மாம்சீக மரணமா இருக்கு. ஓகே, அன்னைக்கே மரிச்சான், 7ஆம் நாள்ல அன்னைக்கே மரிச்சாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, இந்நாள் வரைக்கும் 7ஆம் நாள் தான் இருக்கு. அது மூலமா தான் நம்மளுக்கு என்னது ஒரு ரட்சகர் வேணும். ரட்சகர் இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், அப்படியே அழிஞ்சிருப்போம், எல்லாமே செத்து போயிடுவோம். அதான் சாலமன் வந்து என்ன பண்றாரு, அழுகுறாரு. என்னதுன்னா நான் இவ்வளோ பிரயாசப்பட்டோம், நான் என்ன ஒரு அஞ்ஞானிகள் போலயே நானும் மறிக்கிறேனே, என்னதான் ஞானவானா இருந்தாலும் சரி, ஒரு ஞானவான் இல்லாம இருந்தாலும் சரி, எல்லா 2 பேரும் ஈக்குவலா இருக்குமே, எனக்கும் மிருகத்துக்கும் வந்து வேறுபாடே இல்லையே சொல்லி சாலமன் அழுகுறாரு. என்னதுன்னா 2 பேருக்கும் ஒரே மரணம் தானே வருது சொல்லிட்டு. பாருங்க, படிங்க வேணா, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18 படிங்க. மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படி தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவமும் உண்டு. இவைகள் சாகிறது போலே அவர்களும் சாகிறார்கள். ஜீவனுக்கெல்லாம் சுவாசம் உண்டு, மிருகத்தை பார்க்கவும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயே. போதும். பாத்தீங்கன்னா மிருகத்தை பார்க்கல மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்லையே, எல்லாம் மாயையா இருக்கு சொல்லிட்டு. அப்ப நான் எதுக்காக நான் வந்து இந்த உலகத்துல வந்து நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு அந்த அந்த அளவுக்கு வந்து என்ன பண்றாருன்னா இவர் வந்து கேட்கிறாரு. பாத்தீங்கன்னா மரணம் வந்து என்ன பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. ஆக்சுவலா தேவன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், மரணத்தை வந்து தேவன் வந்து மனுஷனுக்கு தரல. மனுஷனுக்கு வந்து தேவ சாயலாகிய நித்திய ஜீவன் இருந்தது. ஓகே, அவர் எப்படி நித்திய ஜீவனோட இருக்காரோ அவர் அதே போலதான் மனுஷனுக்கு என்ன கொடுத்திருந்தாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து நீ என்றென்றுக்கும் சாகாதபடிக்கு நீ வாழும்படிக்கு என்ன பண்ணாரு, நித்திய ஜீவனை கொடுத்திருந்தாரு. அதான் ஏதேன் தோட்டத்தை சாப்பிட்டு இருந்தாரு. ஆனா எப்ப வந்து தப்பு செஞ்சாரோ, மீறுதல் உட்பட்டதோ சாத்தான் மூலமா அங்க மரணம் வந்துச்சு. அப்போ அந்த நித்திய ஜீவன் அந்த கனி ஆகிய ஜீவச்சத்தின் கனியை சாப்பிடாதபடிக்கு தேவன் என்ன பண்ணாரு, ஏதேன் தோட்டத்துல இருந்து வெள்ள அம்ஸ்டர் சொல்லி பார்க்கிறோம். அதுல இருந்து அந்த மரணத்தின் விளைவுகள் தான் வருது சொல்லி பார்க்கிறோம். நீ மண்ணில இருந்து இருக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய் சொல்ற மாதிரி இந்த மரணம் நிறைவேறுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மரணத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு ரட்சகர் தேவை. இந்த ரட்சகரை தான் தேவன் என்ன பண்றாரு, அங்கேயே வந்து ஸ்திரீயின் வித்து சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ வந்து முன்குறிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம்.
அங்க இயேசு கிறிஸ்து மூலமா அவரை அந்த வித்து வரணும்னு சொல்லிட்டு ஆபிரகாம் முன்குறிக்கிறாரு, ஆபிரகாம் சந்ததியிலிருந்து. அதே இது தாவீதின் சந்ததியிலிருந்து வரணும்னு சொல்லிட்டு அவர் ராஜ்யம் என்றென்றைக்கு இருக்கும் சொல்லி அந்த அந்த வித்து வந்து போகுது சொல்லி பார்க்குறோம். கடைசியா இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறார்கள் சொல்ற அந்த ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு வந்து தேவன் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து மூலமா அந்த மீட்கும் திட்டத்தை வந்து ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி அந்த மீட்கும் திட்டம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை இயேசு கிறிஸ்து வந்து மீட்பை வந்து கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, 33 ஏடியில் அவர் வந்து கிபி 33 வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுக்காக மறிச்சு ஜீவ பலியா நம்மளுக்கு கொடுத்து என்ன பண்றாரு, மனுக்குலத்தை வந்து மரணத்திலிருந்து மீட்டு அவங்களுக்கு வந்து ஜீவனை கொடுக்குறா சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் படிக்கிறோம். அது ஒரு வாட்டி படிச்சிடலாம். எபிரேயர், இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னது, இதை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஏன் இது அடிக்கடி பார்க்குறோம்னா இது நம்ம மனசுல வந்து அளவா பதியறதுக்காக தான். இது ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு படிங்க. எபிரேயர் 2:14 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஓகே, அப்போ நம்ம மரணம் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரியலன்னா, சாத்தான் சொல்ற மாதிரி அந்த பொய்யை நம்பிட்டு இருந்தோம்னா ஆத்மா சாகாது அது உயிரோடு வந்திருக்கு சொல்லணும்னா, அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுக்கான நோக்கமே என்ன பண்ணது, மனுக்குலத்துக்கு வந்து புரியாது. அது வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸே தெரியாது. நம்ம வந்து ஆத்மா அப்படியே உயிரோடு தான் இருக்குது, ஆரம்பத்திலேருந்தே இருக்கு சொல்ற அந்த மாதிரி தப்பான போதனைகள், ஏகப்பட்ட போதனைகள் யூதர்கள் மத்தியில இருக்கு, அது புறஜாதி மக்கள் மத்தியில இருக்கு, ஹிந்துவிசம்ல இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, எல்லா மதத்திலயுமே இருக்கு. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செத்து போனோம்னா என்னது, நம்ம பாவம் செஞ்சதுனால மரணம் வந்துச்சு. மரணம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாதிப்பா இருக்கு. ஓகே, அவங்க வந்து என்னதான் வந்து ஒரு நல்லா ஜீவன உள்ள ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு என்ன ஆகுது, மரணம் வந்து அவங்கள வந்து தடுக்குது சொல்லி பார்க்குறோம், அவங்க வாழாதபடிக்கு. ஓகே, அதை பார்க்கும்போது வந்து நிறைய பேருக்கு என்ன ஆகுது, நான் இன்னும் கொஞ்சம் நாள் வாழலாமே சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இருதயத்துல, மனுஷனுடைய இருதயத்துல வந்து அவன் வாழணும் சொல்ற வந்து அந்த என்னன்றைக்கு வாழணும், நான் சாகக்கூடாது சொல்ற அந்த எண்ணம் வந்து என்ன பண்ணிருக்காரு, தேவன் தான் கொடுத்துருக்காரு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு, தேவன் மனுஷனுடைய இருதயத்துல வந்து நித்தியத்தை வச்சிருக்காரு சொல்லி பார்க்குறோம். அது படிங்க, பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இங்க பாருங்க, உலகத்தை சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த திருவெழுத்துல நீங்க படிக்கலாம். ஆனா பாருங்க, திருவெழுத்துல படிங்க. he has set eternity in the heart of man. இட்டர்னிட்டினா இது என்றென்றைக்கும் வாழணும் சொல்ற அந்த எண்ணம் வந்து என்ன இருக்கான், மனுஷனுக்கு இருக்கான். ஓகே, இது தேவன் வந்து என்ன பண்ணாரு, ஆதியில வந்து அவரோட சாயல படைக்கும் போது அந்த நித்திய ஜீவனை வந்து கொடுத்தாரு. அந்த நித்திய ஜீவன் சொல்றதுதான் மனுஷனோட இதயத்துல இருக்கு. அதனாலதான் சாலமன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசங்கில வந்து பாத்தீங்கன்னா அவர் அழுவுறதுக்கு காரணமே என்னதுன்னா, நான் வந்து இவ்வளோ ஞானம் கொடுத்து என்னை வந்து மறிக்க வைக்கிறீங்களே, நான் கஷ்டப்பட்டு நான் சின்ன உழைச்சி ஒரு ஸ்டேஜ் வந்து நான் செட்டில் ஆகிறேன், அரௌண்ட் 60 வயசு ஆகுது, நான் வந்து என் வயசாயிடுச்சு செத்து போயிடுறேன். அப்போ நான் பட்ட பாடுகளுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கு? எனக்கு அப்புறம் வர பையன் என்ன பண்றான்னா, அவன் உழைக்காம என்ன பண்றான், அதை அனுபவிச்சு அந்த சேர்த்து வைத்த எல்லா காரியங்களுமே அழிச்சிடறா சொல்லி போகிறோம். இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லிட்டு வந்து நான் கஷ்டப்பட்டவனுக்கு ஒண்ணுமே கிடையாது சொல்றதெல்லாம் வந்து இங்க பேசுறா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ மரணம் சொல்றது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அது தேவன் வந்து அந்த மரணத்திலிருந்து விடுதலை பண்ணதான் இயேசு கிறிஸ்து அமைச்சா சொல்றதுதான் இங்க சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம். ஓகே, முக்கியமான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார் சொல்லிட்டு அதையே வந்து மறைக்கத்தக்கதாக சாத்தான் இந்த பொய்யை வந்து நிரூபிச்சிட்டு இருக்கான் உலகத்துல. அந்த பொய்யானது எவ்வளவு வந்து மக்களுக்கு கெடுதல் ஒன்று பண்ணுது சொல்றதா நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஸோ இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடத்துல வந்து நம்ம ஏனோக்கு பத்தியும் ஏலியாவை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏனோக்கு பரலோகம் போனாரா, எலியா பரலோகம் போனாரா சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னை தவிர பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை சொல்லி சொல்றாரு. எங்கன்னா யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும்
பரலோகத்தில் இருக்கிறவருமான ம் மனுஷகுமாரனே அல்லாமல் ம் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லை. அப்போ இங்க எலியா ஏனோக்கே எங்க போனாங்க? அது மட்டும் இல்லாம எப்ப வந்து உயிர்த்தெழுதல் நடக்கும்? ஓகே, செத்து போனவங்க உடனே பரலோகம் போயிடுறாங்களா? இல்லை எப்போ வந்து பரலோகம் போவாங்க சொல்ற கேள்விக்கெல்லாம் பதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். டே 16. ஓகே, அது மண்டே. ஓகே, இன்னைக்கு ஃப்ரைடே, மண்டே நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி. இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ல போடுங்க, நான் கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ.